ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ஒரு 3 பீட்ரூட் இருக்குது. இது வச்சு வெள்ளை மூக்கடலையை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு பொரியல் பண்ணலாம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த காயை நல்லா தோல் சீவி பொடியாக அரிஞ்சிப்போம். நான் ஒரு வெள்ளை மூக்கடலை ஒரு 100 கிராம் ஊற வச்சுருக்கிறேன். இதை ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிப்போம். நான் இந்த காயை பெருசாக ஓரளவுக்கு அரிஞ்சிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதை எப்படி பொடியாக அரிய போகிறேன்னு. இப்படி மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் விட்டிங்கன்னா உங்களுக்கு பொடியாக கிடைக்கும். மிக்சி ஜாரில் துருவினோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ துருவுனா மாதிரி. தேங்காய் துருவில் கட்டா கூட துருவுனா கூட இந்த மாதிரி வராது. இது என்ன பண்ணணும் பாருங்கள். அப்படியே இட்லி சட்டியில் தண்ணி அடியில் வச்சுட்டு, ஏன்னா எண்ணெயில் வதக்கிறதுனால நன்மையே கிடையாது நம்மளுக்கு. இப்படி நம்ம ஆவி கட்டி செஞ்சோம்னா நம்மளுக்கு அதோடய சத்துக்கள் அழியாது. வேக வச்சு நம்ம இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி துருவி மிக்சியில் ஜாரில் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுங்க. இது இட்லி மாதிரி தாங்க. நான் ஒரு 2 தேங்காய் பத்தை எடுத்து துருவி வச்சுருக்கேங்க காய்க்கு போடுறதுக்கு. இந்த காய் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு 2-3 பூண்டு பல், சிறிதளவு கருவேப்பிலை. கடலை நல்லா வந்துருச்சுங்க. இந்த மாதிரி சைடில் ஆவி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணுங்க. 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. நீங்கள் கடலை எண்ணெய்னா கடலை எண்ணெய் ஊற்றிங்க. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுப்போம், கடலைப்பருப்பு போட்டுப்போம், பொரிட்டோம். கண்டிப்பாக பெருங்காயம் போடணுங்க. இதில் மூக்கடலை சேர்க்கறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் போடணும். வெங்காயம் பச்சை எடுத்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப பொன்னிறமாக வதக்க வேண்டாம், கண்ணாடி பழத்தில் வச்சா போதும். 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுப்போம். சால்ட்டு தான் போடணும். உப்பு போட்டிங்கன்னா கல்லுக்கெல்லாம் நின்றுடும். இது வெந்த காயை எடுத்து அதில் கொட்டிடுவோம். பாருங்கள், நல்லா கிண்டியாச்சு. இப்போ இந்த சுண்டல் எடுத்து இதில் போட்டுருவோம். இப்போ இந்த தேங்காய் போட்டுடலாங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட சோத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா குழம்பே தேவையில்லை. வேறு லெவலில் இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.